நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த ரேணுகாவோட லீலைகள கண்டுபிடிச்சு, இதுக்கான சரியான பதிலடிய குடுக்கணும்னு நெனைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம நிஷா கிட்ட கையும் களவுமா மாட்டுனது மட்டும் இல்லாம, இவளுடைய ஒட்டுமொத்த சுயரூபத்தையும் இப்ப அடியோட அழிக்க போறாங்க. ஏன்னா, நம்ம அளவு கடந்த நம்பிக்கையும் நம்ம நிஷாவும், நம்ம கதிரேசனும் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா, இவ உண்மையிலேயே ரேணுகாவே கிடையாது. அதே சமயம் இப்ப இந்த ஒரு வீட்டுக்குள்ள வந்திருக்கிற காரணம் என்ன? அப்படின்ற உண்மைய தான் இங்க வரப்போற எபிசோட்ல பார்க்க போறோம். ஏன்னா, நம்ம நிஷா வந்துட்டு எதிர்பார்க்காத சந்தர்ப்பத்தில மொபைல் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா, இவ ரகு கிட்ட சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கிறத கேட்டு, யாரு வந்துட்டு பேசிட்டு இருக்கிறது அப்படின்ற மாரி இந்த ஒரு ப்ளூடூத்த வந்துட்டு கழட்டி பார்க்கும்போது தாங்க இவளுடைய எல்லா சுயரூபமும் வந்துட்டு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஏன்னா, இந்த ரகு இருந்துகிட்டு இவள வந்துட்டு பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பா இவள நம்ம ஏதாச்சும் ஒரு பழி வாங்கியே தீரணும்னு விடாம நம்ம ரேணுகாவோட மொபைலுக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஆனா, இவ வந்துட்டு அத பார்த்து டென்ஷன் ஆகுறதுல, "எதுக்கு இப்ப சும்மா சும்மா எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க? இதுக்கு மேல நீ வந்துட்டு என்ன பண்ணாலும் உன்னுடைய வழியில நான் வரப்போறது கிடையாது. ஏன்னா, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்துட்டு நான் அமைச்சுக்கிட்டேன். இதுக்கு மேல வந்துட்டு உன்னுடைய பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட போறது கிடையாதுன்னு" அவ்ளோ ஆணித்தனமா இந்த ரேணுகாவும் வந்துட்டு இந்த ரகுவ மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனா, இந்த ரகு இருந்துகிட்டு, "நான் சொல்ற இடத்துக்கு வரல. கண்டிப்பா உன்னுடைய எல்லா சுயரூபத்தையும் உன் கதிரேசனுக்கும், விஜய்க்கும் நான் தெரியப்படுத்துவேன்னு" மிரட்டிட்டு இருக்காங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் வந்துட்டு இந்த போலி ரேணுகா பயப்பட போடுறது கிடையாதுங்க. ஆனா, அதே சமயம் இந்த ரகுவ பகைச்சுக்கிட்டதுனால எல்லா உண்மையுமே வந்துட்டு இப்ப வெளிச்சத்துக்கு வருதுன்னு நெனச்சாலே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமா இருக்குங்க. ஒரு கட்டத்துல இந்த ஒரு டாக்குமெண்ட் இந்த ஒரு டெண்டர் மூலியமா இந்த ஒரு வீட்டுக்குள்ள வந்தவ, இப்ப எதுவுமே வந்துட்டு அனுபவிக்க முடியாம நம்ம விஜய் மேல ஆசைப்பட்ட அந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிக்க முடியாம நடுத்தெருவுக்கு போக போறாங்க. ஆனா, இந்த ராஜேஸ்வரியோட இந்த ஒரு லீலைகள வந்துட்டு நெனச்சாலே ரொம்பவே வந்துட்டு சிரிப்பா இருக்குங்க. ஏன்னா, எப்படியாச்சும் விஜய் கிட்ட இருந்து அந்த ஒரு கையெழுத்த வாங்கணும். வீட்ட வந்துட்டு நம்ம பேர்ல மாத்திக்கணும். அப்படின்ற ஒரு எண்ணத்துல இந்த கதிரேசன் வந்துட்டு இவ்வளோ பக்கம் வந்துட்டு இவங்க சண்டை பிடிச்சிட்டு இருக்குங்க. ஒரு பக்கம் இந்த மனோகரனை கூப்பிட்டு, "நீ வந்துட்டு மல்லி அவங்க வீட்ல இரு. உனக்கு வந்துட்டு அதுக்கான நான் பணத்த குடுக்குறேன். இதுல ரூ. 10,00,000 கிட்ட பணம் இருக்கு. அத எடுத்துக்கிட்டு எனக்கு தேவை ஒரே கையெழுத்து தான். அந்த கையெழுத்த மட்டும் விஜய் கிட்டேருந்து ஏமாத்தி எப்படியாச்சும் போட்டு குடுத்துரு. அதுக்கப்புறம் நீயும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருப்ப. நானும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருப்பேன்னு" நெனச்சிட்டு இருக்கேங்க. ஆனா, நம்ம மனோகரன் அப்படி ஒரு கேவலமான காரியத்த பண்ணுவாங்களான்னு மறக்காம உங்க கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, உயிர் போற நிலைமையில கூட நம்ம விசுவாசமா இருக்கிறது மல்லிக்கும், விஜய்க்கும் தான் நம்ம மனோகரன். இந்த போலி சுயரூபத்த கொண்டு இருக்காளே இந்த ராஜேஸ்வரி, அவளுக்கெல்லாம் கண்டிப்பா வந்துட்டு ஒரு துளி கூட உதவி பண்ண போறது கிடையாதுங்க. ஆனா, இந்த ராஜேஸ்வரியும், இந்த ரஞ்சிதாவும் நெனச்சா ரொம்ப வந்துட்டு கவலையா இருக்குங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்தில அவளுடைய ஒட்டுமொத்த ஆணவத்தையும் அடக்கி ரோடுக்கு வந்துட்டு நம்ம விஜய் கழுத்த பிடிச்சு தள்ள போறான். இப்ப நம்ம மல்லி வந்துட்டு நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க விஜய் கிட்ட. "எனக்கு வந்துட்டு ரேணுகா அக்கா மேல சந்தேகமா இருக்கு. அதனால வந்துட்டு நீங்க கொஞ்சம் பார்த்துருங்க" அப்படின்ற மாரி இதுக்கு முன்னாடி பதில் சொல்லியிருந்தாங்க. நம்ம ரேணுகாவ இவ மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காளா இல்லையான்னு செக் பண்ணும்போதே பயங்கரமான ஒரு குழப்பம் வீட்டுக்குள்ள நம்ம விஜய் வந்துட்டு நம்ம மல்லிய கத்தி விட்டுட்டாங்க. ஆனா இப்ப இவ ரேணுகாவே கிடையாது. இவளுடைய உண்மையான பேரு சுடர்ன்றத நம்ம மல்லி கண்டுபிடிச்சுட்டாங்க. இத வந்துட்டு எப்படி நாம விஜய் சார் கிட்ட சொல்லப் போறோம் அப்படின்ற ஒரு யோசனையில இருக்கிறபோது தான் இந்த ரஞ்சிதா, "ராஜிம்மா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது. மாமா கிட்டேருந்து அந்த ஒரு கையெழுத்த வாங்குனா நம்மளுக்கு அடுத்தபடியா இருக்கிறது ஒரே வாய்ப்பு இந்த மனோகரன் தான். மனோகரன வச்சு எப்படியாச்சும் மாமா கிட்ட இந்த கையெழுத்த வாங்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ப நெனச்சது எல்லாமே வந்துட்டு ஆளலான்னு கீழ்த்தரமா நெனச்சிட்டு இருக்காங்க. இது அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு ஈஸி கிடையாதுங்க. நம்ம விஜய் வந்துட்டு அடியோட இந்த மல்லிய வந்துட்டு அந்த ஒரு வீட்டுக்குள்ள கூப்பிட்டுட்டு போணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி